சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவை ஸ்தோத்தரிக்கின்றேன், குமாரனை ஸ்தோத்தரிக்கின்றேன், ஆவியானவரை கனம் பண்ணுகின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தி நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றப் போகிறது. வேத வசனத்துக்கு திரும்புவோமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 4ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மோசேக்கு விசேஷ விதமாக ஒரு இடத்தில் தரிசனமாகின்றார். தேவனுடைய தூதன் தரிசனமாகின்றார். பின்பு தேவன் பேசுகிறார். அது என்ன இடம்? ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம். ஓரேப் என்ற தேவனுடைய பர்வதத்தில் தேவன் எங்கே இருந்து பேசினார்? தேவனுடைய தூதன் எங்கே தோன்றினார்? ஆம், முட்செடியின் நடுவிலே தோன்றின அக்கினியின் மேல் விசேஷ விதமாக அக்கினி ஜுவாலையிலே நின்று கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகிறார். மோசே அந்த முட்செடியின் கிட்டத்தில் வருகிற பொழுது முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் மோசேயை அழைத்தார். மோசே, மோசே என்று அழைத்தார். ஆங்கில வேதாமத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, when the Lord saw that he had gone over to look, God called to him from within the bush, Moses, Moses. And Moses said, here I am, O Lord. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முட்செடியின் நடுவிலே இருந்து தேவன் பேசினார். இந்த ஓரே பர்வதத்தை குறித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அங்கே மரங்கள் இருக்கின்றன. விசேஷமான ஒரு மரம் அங்கு இருக்கிறது. என்ன மரம்? ஆல்மண்ட் ட்ரீ, அதாவது பாதாம் மரம். பாதாம் நாம் புசிக்கிறோமே, அது விளையும் மரமும் அங்கு இருக்கிறது. மரங்களும் அங்கு இருக்கின்றன. இந்த பாதாம் மரம் மட்டுமல்ல, பல மரங்களும் அங்கு இருந்திருக்கும் அந்நாட்களிலேயும். ஆனால் தேவன் நல்ல விலையேற பெற்ற ஒரு பாதாம் விளைகிற மரத்தின் நடுவில் இருந்து பேசவில்லை, அதன் அருகில் இருந்து பேசவில்லை. ஆனால் முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் பேசுகிறார். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதான் இன்னைக்கு செய்தி. என்ன காரணமா இருக்கும்? Why God spoke to Moses from within the thorny bush, the bramble. அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, bramble அதாவது முட்செடி நாள் உண்டான புதர். அது நடுவில் இருந்து தேவன் பேசுகிறார். தேவன் அது நடுவில் இருந்து மோசே, மோசே என்று கூப்பிடுகிறார். என்ன காரணம்? எத்தனையோ மரம் செடி இருந்தாலும், செடி கொடிகள் இருந்தாலும் முட்செடியை ஏன் தேவன் தெரிவு செய்கிறார்? இது தேவனுடைய பர்வதமாமே. இந்த தேவனுடைய பர்வதம், ஓரேப் என்கிற இந்த தேவனுடைய பர்வதம் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் இந்த ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்தில் முட்செடியில் ஏன் தேவன் தோன்ற வேண்டும்? ஏதோ காரணம் இருக்கு, இல்லைன்னா இப்படி நடந்திருக்காது. வேதம் சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, ஆனால் காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. It is glory for God to hide a matter, but
It is glory for a king to search that matter. அப்ப தேவன் காரியத்தை மறைக்கிறது அவருக்கு மகிமை. ராஜாக்களுக்கு என்ன, அந்த காரியத்தை ஆராய்வது தான் அவர்களுக்கு மகிமை. அப்படின்னா இது தேவன் மறைச்சு வச்சிருக்கலாம், ஆனா நான் ஆராய்ந்தேன். இதுதான வேத ஆராய்ச்சி. தியானம் என்பது என்ன, ஏன் இது நடந்தது, எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, எதனால் இது சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, இவைகளெல்லாம் தியானிப்பது தானே வேத தியானம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதனால் இது நடந்திருக்க வேண்டும்? ஒன்றை நான் கண்டுபிடித்தேன். இந்த முள் எப்பொழுது வந்தது? இந்த முள்ளும் நெரிஞ்சலும் எப்பொழுது வந்தது? ஆதாம் பாவம் செய்த உடனே தேவன் ஆதாமின் நிமித்தமாக பூமியை சபிக்கிறார். God cursed the earth because of Adam's sin. So it brought forth thorns and thistles. அதாவது நெரிஞ்சல்களையும் முள்ளுகளையும் பூமியானது முளைப்பித்தது. அது முளைக்கட்டும்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். அந்த சாபத்தினால் அது முட்களும் நெரிஞ்சல்களும் வருகின்றது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த சாபம் கொடுக்கிற அதே இடத்துல இன்னொரு வார்த்தையும் வருது பார்த்தீங்களா? அதே தீர்ப்பு சொல்லப்படுகிற இடத்துல அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் போல அது வெளிப்படுது. அவருடைய குமாரன் மீட்க போகிறதே அப்படி சொன்னார், வேற எதுவும் இல்லை. ஆனால் அந்த இடத்தை சற்று யோசித்து பாருங்கள். அந்த இடத்தில் தானே தம்முடைய குமாரன் முட்கிரீடத்தை தரித்து ஆணிகளை ஏந்தி சிலுவையிலே தொங்கி மரிக்கப் போகிற அந்த சம்பவமும் குறிப்பிடப்படுகிறது. ஓகே, அதே நேரத்தில் இந்த தீர்ப்புகள் எல்லாம் கூறிய பிறகு மனு மக்கள் நடந்து போயிருக்கலாம். முள் இங்கும் அங்கும் காலில் குத்தும் பொழுது என்று அலறி இருப்பார்கள், கத்தி இருக்கலாம், சின்ன சத்தம் கொடுத்திருக்கலாம். மக்களுடைய வேதனை. தேவன் தீர்ப்பு எழுதின பொழுதும் நீதியான தீர்ப்பு தான் அவர் சொல்லியிருப்பார். என்றாலும் அவருடைய உள்ளம் தேங்குகிறது. மக்கள் முட்செடியினாலும் முள்ளினாலும் பாடுபடுகிறதை அவர் யோசித்திருக்க கூடும். தம்முடைய குமாரன் இதே போல ஒரு முட்கிரீடத்தை தரித்து கொள்ள போகிறாரே என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டிருக்க கூடும். ஒருவேளை தன் குமாரன் பாடுபடும் முன்னமே தானும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நிற்க நினைத்திருக்கலாம். முட்செடியின் நடுவில் இருந்து நான் தோன்றியாகவே மோசையோடு பேசுவேன் என்று அந்நாளில் தானே தீர்மானித்து வைத்தாரோ என்னவோ. மனுமக்கள் நரகத்துக்கு நேராய் போய் விழுந்து கதறும் பொழுது மனுமக்களுடைய வேதனையை கண்ட அவர் தாமும் தம்மை தாழ்த்தி, தேவன் வானத்தில் இருக்கிறார், பூமியிலே மனுமக்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தி கண்ணோக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல தாம் தரிசனமாகிறதற்கு முட்செடியின் நடுவிலே நின்று தூதன் தோன்ற வேண்டும். பின்பு அங்கே முட்செடி நடுவில் இருந்து மோசையோடு நான் பேசுவேன் என்று தேவன் தீர்மானித்திருக்க கூடும். மனுஷருடைய அவல நிலைமையை பார்த்து அன்பினால் அப்படி தீர்மானித்திருக்க கூடும். அதே போல கிருபையினால் மனுஷரை மீட்கத்தான் தன்னுடைய குமாரனும் முட்செடியில் இருந்து தோன்றுகிற முட்களினால் ஒரு கிரீடம் தரிப்பிக்கப்படும்படி அவர் சொல்லி இருக்கலாம். அதனால ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது என்ன சொல்றார் தெரியுமா? அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏசாயா 53 பாத்தீங்களா? ஆமா. In Isaiah chapter 53 verse 4 it is written over there like this: Surely he took up our infirmities and carried our sorrows. Yet we considered him stricken by God, smitten by him and afflicted by him. அப்ப தேவனாலே அவர் அடிபட்டு வாதிக்கப்பட்டார், முட்கிரீடம் எல்லாம் இப்படி சூட்டப்படும்படி அவர் தேவனாலே இவ்வாறு தள்ளப்பட்டார்னு நாமெல்லாம் எண்ணிக்கணும். என்னைக்கு நம்ம எண்ணி இருக்கிறோம் இப்படி? இல்லை, ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி நினச்சிருப்பாங்க போல. அதை தீர்க்கதரிசி கண்டு எழுதியிருக்க கூடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, என்னைக்காவது தேவன் தம்முடைய குமாரன் இப்படி அடிபட விட்டாருன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், நாம் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம். அப்படி அல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் நீங்கள் நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆம்,
தாமும் தம்மை தாழ்த்தி மனுமக்கள் பாடுபடுகிற அந்த முட்செடி நடுவே இருந்து மோசேயோடு பேச அவருக்கு வெளிப்பாடு கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார். தம் குமாரனும் கூட முட்கிரீடம் சூட்டப்படுவதற்கு அவர் சித்தம் கொண்டார், தீர்மானித்தார். ஒருவேளை இந்த 2 தீர்மானமும் அதே நாளில் பிறந்ததோ என்னவோ. தேவன் மோசேக்கு முட்செடியின் நடுவில் இருந்து தோன்றினார். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மரண சாதனம் எங்கு உண்டாகிறதோ அது அதை எழுதினவனுடைய மரணம் வரும் வரைக்கும் செல்லாதது போல இருக்கும். அதாவது வெல் இல்லை என்றால் உயில். மரண சாதனம் என்றால் உயில். உயில் எழுதும் போது என் கண்களுக்கு பின்பு நான் மரித்த பிறகு என்னுடைய பிள்ளைக்கு இந்த சொத்து சேரட்டும்னு எழுதுறாங்க. அந்த உயில் எப்பொழுது செல்லுபடியாகும்? அவர் மரித்த பிறகுதான் அவர் செல்லுபடியாகும். அது வரைக்கும் அவங்க அந்த இதை எடுக்க முடியாது. எபிரேயரை ஆக்கியோன் அதை அழகாக எழுதுகின்றார். ஆமா, மரண சாதனம் எங்கு உண்டோ அங்கே அவனுடைய மரணம் வரும் பொழுதுதான் அது உறுதிப்படுகிறது என்று அழகாக எழுதுகிறார். ஒருவேளை தேவனும் கூட இப்படி திட்டமும் தெளிவுமாய் தீர்ப்பை எழுதும் பொழுதும் கிருபை நிமித்தமாக தம்முடைய குமாரன் முட்கிரீடம் சூட்டப்படவும் அன்பி நிமித்தமாக மனுமக்கள் அவதிப்படுகிறதான முள்ளுள்ள பூமியில் விசேஷமாக முட்செடியின் நடுவிலேயே தோன்றி தன்னை தாழ்த்த, அதாவது அன்போடு மனுமக்களை மீட்க, உபத்திரவப்படுகிற இஸ்ரவேலரை மீட்க தேவன் எண்ணி இருக்கக்கூடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரி இது போகட்டும், இப்படிலாம் இருக்கு, இதுல இருந்து நமக்கு என்ன பிரதர் காரியம்? தேவன் கிருபை நிமித்தமாகவும் அன்பி நிமித்தமாகவும் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதில் இருந்து நான் என்ன தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஒன்று சொல்றேன், தேவனே மிகவும் பெர்ஃபெக்டாக ஒரு பிழை இல்லாமல் இருக்கிற தேவனே தன்னை தாழ்த்தி ஒரு நாள் அந்த இடத்திற்கு வர வேண்டியது உண்டானால் மற்றவர்களை நீங்க தீர்ப்பு செய்தால், குற்றவாளிகள் என்று தீர்ப்பு செய்தால், ஒரு நாள் அதே போல ஒரு வேதனையை சுமக்க நேரிடலாமா இருக்கலாம். அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்று நான் உங்களுக்கு போதிக்கிறேன். Do not condemn or judge anyone, for you will not be judged and condemned by God, said Redeemer Jesus Christ in Luke chapter 6 verse 37 and verse 38. லூக்கா 6:37 சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஒரு ஃபேஸ் குற்றவாளி, நீ யாரையும் தீர்க்காதீங்க. பாருங்க, தேவன் பூரணர். மீட்பர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது என்ன சொன்னார்? Redeemer Jesus Christ spoke about the Father like this: be perfect as your heavenly Father is perfect. உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதை நாம் படிக்கிறோமே. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூரண சற்குணர், பிழையே இல்லை, குறையே இல்லை, கரையே இல்லை. அப்படிப்பட்டவர் தீர்ப்பு செய்யும் பொழுதே ஒரு நாள் அன்பு நிமித்தமாக முள்ளுள்ள ஒரு இடத்திற்கு அருகாமையில் வந்து தரிசனமாக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது பாருங்க. மக்கள் எல்லாம் கதறுகிறதை, வேதனைப்படுறதெல்லாம் பார்த்து அன்புனால அதே எல்லைக்கு அவர் வந்துடுறாரு பார்த்தீங்களா? அது போல அவர் வந்து பிழையே இல்லாதவர். நம்மகிட்ட ஒரு பிழையுமே இல்லை, ஒரு குறைபாடுமே இல்லை என்று சொல்லத்தக்கவன் யார்? ஏதோ ஒரு குறைபாடு அறியாமல் வரலாம், இருக்கலாம். வாழ்க்கையில் இருந்ததை நாம் நீக்கி இருக்கலாம். ஒரு நாள் அறியாமல் பொய் சொல்லி இருக்கலாம். ஏதோ ஒரு சில குறைபாடுகள் நம்மளே இருக்கலாம். ஆகவே மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். Do not judge others
and you will not be judged. நீங்க மற்றவர்களை குற்றவாளிகள்னு தீர்க்காதீங்க. அப்ப முதல்ல குற்றவாளி என்னது? எப்போ பார்த்தாலும் யாரையுமே குற்றவாளின்னு சொல்றதில்ல நம்ம உள்ளம் முந்திக் கொள்ளுமா இருக்கும். அதை மட்டும் விளக்கணும். எப்படி? யாரு வீட்டை அடிச்சு தான் உலையில போட்டானோ இவன் பார் ரொம்ப ஓஹோன்னு வாழ்ந்துருங்க. ஒருவர் நன்கு உயர்ந்தால் அதற்கு காரணமே கொள்ளையடித்து சேர்த்தார்கள் அப்படின்னு பேசுகிறது இந்த ஊரிலே உலகத்திலே வழக்கமாக இருக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இவன் ஒரு கொள்ளைக்காரன், குற்றவாளி அப்படி தீர்ப்பு செய்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி டே அண்ட் நைட் வேலை செய்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேலே வர்றாருன்னா மற்றவங்களுக்கு அது தெரியாது. வீட்டுக்கு ஆஃபீஸ் போகிறாரு, வீட்டுக்கு வர்றாரு, எப்படி இவருக்கு கார் வருது, பங்களா வருது எப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆமாங்க, இரவு பகலாக உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னையே உட்காந்து முதுகு வலிக்க வேதனைப்பட ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதித்த பணமாக இருக்கும். அப்போ அந்த பணத்தினாலே ஏதாகிலும் ஒன்றை செய்கிற பொழுது அதை பார்த்து இவன் கொள்ளக்காரன் அப்படின்னு சொல்லாதீங்க. குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க. கண்ணார காண்பதும் பொய், காதார கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லி அழகாக சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தா சில நேரங்களில் அவன் தான் அந்த தப்பு செஞ்சது போல தோணும். டக்குன்னு பார்த்தோன்னே அப்படிதான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட கொலை வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது. அதிலே கையும் மெய்யுமாய் ஒருவன் பிடிக்கப்பட்டு வந்திருந்தான். அவன் கையில் துப்பாக்கி இருந்தது, தோட்டா இருந்தது. ஆனால் அந்த துப்பாக்கியில் இருந்த ஒரு தோட்டமும் செலவு பண்ணப்படாமல், அதாவது வெளியே போகாமல் இருந்தது. அவனை பிடிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னு தீர விசாரிச்சுட்டு அந்த இடத்தையெல்லாம் சுற்றி விசாரித்து பார்த்த பொழுது இன்னொரு கொலையாளி அதே மனிதரை கொல்வதற்கு அதே நேரத்தில் வந்திருக்கான். தூரத்திலிருந்து சுட்டிருக்கிறான். இவர் இறந்துட்டார். இவன் சுடணும்னு தான் வந்தான். ஷூட் பண்ண நிற்கிற பொழுது அதற்குள்ளதாக அவர் செத்து விழுந்துட்டார். அதனால இவன் ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருக்கேன்னா நம்ம சுடுறதுக்கு முன்னாடி விழுகிறாரு அப்படின்னு. அதுக்குள்ளே ஒன்று வந்து பிடிச்சிட்டாங்க. இவர் கையில் துப்பாக்கி இருந்ததுனால பிடிச்சிட்டாங்க. தீர விசாரிச்சா இல்லை, சுடத்தான் வந்தேங்க, உண்மையில நான் சுடலை. சரி, சுட வந்தா அந்த முயற்சி இருந்ததுனால அதற்குரிய தண்டனை மட்டும் வழங்கினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நன்றாக நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றவாளிகள்னு தேவனால தீர்க்கப்படக்கூடாது, மனுஷராலும் தீர்க்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் ஒரே வழி, நீங்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். என்ன, சரிதானா? அப்போ நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், அடாடா அறியாமல் நான் யாரையாவது குற்றவாளிகள்னு பேசிவிடுவேன் பிரதர் ஏதாவது. அப்போ ஒன்று செய்யுங்க, நான் குற்றவாளி என்று யாரையும் தீர்ப்பதில்லை, நான் எவரையும் குற்றவாளி என்று தீர்ப்பது இல்லை. எழுதி உங்கள் பேரை கீழே எழுதி கையெழுத்து போடுங்க. ஆமாம், அறியாமல் வந்துச்சுன்னா அப்போ ஆண்டவர் சொல்லு புரிவார். ஏதோ அவசரத்தில் பேச்சில் இவன் தெரியாமல் அவங்க குற்றவாளின்னு சொல்லிவிட்டான். ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவர், அன்னைக்கே எடுத்த டெசிஷன். இட்ஸ் a டெசிஷன் alone. அது பொருத்தனை அல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a டெசிஷன். நீங்கள் எழுதலாம், இது என்னுடைய தீர்மானம் மட்டுமே ஆண்டவரே, எழுதி வச்சுக்கிடலாம். தேவன் அதை பார்ப்பார். அப்போ இவன் குற்றவாளின்னு தீர்க்கணும்னு யாரையும் தீர்க்கணும்னு நினைக்கல. ஆடாடா நல்ல புள்ள. அப்போ நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ குற்றவாளின்னு ஏன் தீர்க்கப்பட மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தப்பே செய்யாத போது யாரோ ஒரு வீண் பழியை சுமத்தி உங்களை குற்றவாளி ஆக்கணும்னு நினைச்சா அங்க தேவன் நிற்பார், தேவன் காப்பார். God will be there to protect you, to guard you and to set you free from that snare and the trap. My brother, my sister, for God is faithful. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே அப்படின்னா இந்த வார்த்தை நிறைவேறும். நீ குற்றவாளின்னு சொல்லாத. அப்போ உன்னைய யாரும் குற்றவாளியா தீர்க்க மாட்டாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். யாரால் போடப்படல, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு
மனுஷனோ அல்லது மிருக ஜீவனோ பிசாசோ யாரும் உங்களை குற்றவாளியும் தீர்க்க மாட்டாங்க, தேவனும் தீர்க்க மாட்டார். ஏன்னா அப்படி பிளாங்க் செக் மாதிரில கொடுக்கப்பட்டிருக்கு, குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள், கேரண்டி. அதுக்காக பாவத்தை குற்றத்தை செஞ்சுக்கிட்டு குற்றவாளியை தீர்க்கப்படாதிருப்போம் நினைக்கக்கூடாது. குற்றத்தை செய்யாதிருக்கையில் உங்க மேல வீண் பழி சுமந்து குற்றவாளி என்று தப்பாக யாரும் வந்து பழியை போட்டு தீய விதத்திலே நிரூபிக்க நின்று உங்களை கீழே தள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். You will not be judged at any cost because you have obeyed the word of the Lord, the word of Redeemer Jesus Christ. You will be honored by God. தேவனால கனம் பண்ணப்படுவீங்க. Don't worry my brother, my sister. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நீங்க கவலையப்பட வேண்டாம். நல்லா நீங்க பாடலாம். சிந்தனை வேண்டாமே நெஞ்சமே, உன்னை ரட்சித்த தேவசுதன் இருக்கின்றார். சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த மீட்பர் இதோ இப்பொழுதும் உன்னோடனே கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை முழுவதும் நிறைத்து எனக்குள் இருந்து பேசுகிறார். பவுல் சொன்னார், எனக்குள் இருந்து மீட்பர் கிறிஸ்து பேசுகிறார் என்பது உங்களுக்கு புரியவில்லையா என்றார். அதே போல நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்கவில்லையா? நம்பர் 2, இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களை, அதே வசனம் லூக் சாப்டர் 6 verse 37, லூக் 6:37, மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். வாவ், what a blessing it is. If you do not condemn anyone to be a partaker of hell, நரகத்தில் தள்ளப்படத்தக்க ஒரு நபர் என்று சொல்லி நீங்கள் யாரையும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்காவிட்டால், if you do not condemn anyone, my brother, my sister, you will not be condemned by anyone. You will not be thrown into hell. நீங்க நரகத்துக்குள்ள எரியப்பட மாட்டீங்க, தூக்கி எரியப்பட மாட்டீங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? நான் உண்மையா தான் இருக்கேன் ஆண்டவரே, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நரகத்தில் விழுந்தோன்னு சில நேரம் பயம் வருது அப்படி நீங்க நினைக்கலாம். அது உங்களை நித்திய நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துறதா இருக்கும். மீட்கும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றிருக்கிற மீட்பராம் மெய்ப்பராக நடத்துகிறவராக இருக்கிற ஆம் ஆவியானவர் உங்களை உணர்த்துறாரா இருக்கும், அப்படி போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க தவறுதல் செய்யாதிருக்கும் பொழுது அறிந்து அறியாமல் ஏதோ செய்து அதனால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வருதா? அதெல்லாம் பயப்படாதீங்க. எப்ப பயம் போயிடும்? நீங்க யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலைன்னா மீட்பர் இயேசு கிறிஸ்து கேரண்டி தர்றாரு, நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள், நரகத்திற்கு போங்கள் என்று உங்களை ஆண்டவர் தீர்க்க மாட்டார். புரியுதா? ஆமா. அப்ப அதுக்காக நான் பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு மற்றவர்களையும் நான் யாரையுமே ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன், அதனால என்னை ஆண்டவர் தீர்க்க மாட்டாரன் அப்படி போகக்கூடாது. அப்படி அல்ல, அப்படி சொல்லலை. நீங்க மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலைன்னா பை சான்ஸ் ஏதோ ஒரு தற்செயலா கூட நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீர்கள். சரியா? அப்ப ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது எப்படி சொல்லுவாங்க சிலர் பேசும்போது, 2 பேர் சண்டை வந்தா சொல்லுவாங்க, நிச்சயமா நீ நரகத்து தாண்டா போவ, இப்படி எல்லாம் தப்பு பண்ற, நரகத்துக்கு தாண்டா போவ, உனக்கு நரகம் தாண்டா, பாதாளம் தாண்டா, நரகத்திலே கடைசி நரகம் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? மனிதர் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க. வாயின் வார்த்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நாவானது இருக்கிறது. மற்றவருடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடக்கூடாது. சில நேரம் சரிதானா? காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, போகாது. காரணத்தோடு இருந்தால் அது தங்கும். ஆனா அவர்கள் ஆக்கணைக்குள்ளானவர்கள், ஆக்கணைக்குட்பட வேண்டியவர்கள் என்று அறிந்திருந்தாலும் நீங்க அந்த தீர்ப்பு செய்யாதீங்க. Let Redeemer Jesus Christ, our God, judge them. தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கட்டும், விடுங்க. Let the Lord judge them. The Lord who reigns, oh let him judge them.
But you do not judge them at any cost, at any time, my brother, my sister. கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் நடக்கிறான். கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், தெரியல, நம்ம எதுவும் என்ன ஒரு வார்த்தையும் சொல்ல, அவங்களை ஆக்கணைக்குள்ள நான் தீர்க்கல, அப்படி விட்டுருங்க. மரிக்கும் நேரத்தில் ஸ்தேவான் என்ன சொன்னார்? Acts chapter 7 verse 59 and 60. While they were stoning Stephen, Stephen prayed, Lord Jesus, receive my spirit. Then he fell on his knees and cried out, Lord, do not hold this sin against them. பாருங்க, முழங்கால நின்னு கதறார். Lord Jesus, receive my ஆண்டவரே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். எல்லாம் கல் எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றாரு? நான் ஜெபம் பண்றேன், என்னை தான் அடிக்கிறாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒரு நாளும் இவர்கள் மேல் இந்த ரத்த பழியை கேட்க வேண்டாம். தெரியாம செய்யறாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அதே வார்த்தை தானே, பிதாவை அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிற அதே சாயல்ல வார்த்தை. பார்த்தீங்களா எப்படி அழகா ஸ்தேவான் சொல்றாரு? மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, இந்த பழி இவர்கள் மேல் சுமத்தாதிரும், இந்த ரத்த பழி இவர்கள்ட்ட கேட்க வேண்டாம், சுமத்த வேண்டாம், பிளீஸ். முழங்கால் போட்டு காதறி ஜெபம் பண்றாரு. ரத்த அடி சத்து சத்துன்னு கல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படியே அவர் இறந்துட்டார். அப்போ அந்த கடைசி நேரத்தில் என்ன வார்த்தை வழி வருது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க, யாரையும் ஜட்ஜே பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கிடணும். தேவன் தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப தூதர்கள் பாருங்க, விழுந்து போன தூதர்கள் எனப்படுகிற சாத்தான்கள், பிசாசுகள் இன்னமும் சுத்தி வந்து மனுஷரை அழிச்சுக்கிட்டு தானே இருக்கு. மீட்பர் இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி மரித்தார்னு உடனே தான் வேலையை நிறுத்துதா? இல்லை. ஆனா மனுஷர் பாருங்க, செஞ்ச தப்புக்காக மனம் திரும்புறான். யூதாஸே பாருங்களேன், செஞ்ச தப்புக்காக மனம் திரும்பி காசை கொண்டு போய் தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு நாண்டு கொண்டு சாகுறான். ஏன்? அவனுக்குள்ள உணர்வு இருக்குது. என்ன உணர்வு இருக்குது? அடடா, ஆண்டவரை நம்ம காட்டி கொடுத்துருக்க கூடாது, தப்பு, அவன் அந்த பணம் வேண்டாம், அவன் பின்புதான் அவன் மனம் வாதிக்குது, அதில் நாண்டு கொண்டே சாகுறான். இல்லை இல்லை, நான் இனிமேல் அவருக்கு ஏற்று போக மாட்டேன். அப்போ இவன் பாருங்க ரிப்பென்ட் ஆகிறான். ஒருவேளை அதில் கடைசியாக தப்பு செஞ்சிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனால் அது தவறு தான், தற்கொலை செய்து கொண்டிருக்க கூடாது. மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்துக்கு ஓடோடி வந்து அழுது புரண்டு உபவாசித்து காலில் விழுந்து உயிரோடு எழுந்த உடனே வேலையா ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டிருக்கலாம்ல. இப்போ யாரும் வந்து அவனை குற்றவாளியை தீர்க்கறதுக்கு வரல, அவனே தன்னை குற்றவாளியை தீர்த்துக்கிறான். அப்போ நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, மனுஷர் கூட மனம் திரும்புகிறாங்க. ஆனால் சாத்தான் பாருங்க, தன் வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருக்கான், அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அதனால தூதருக்கு தேவன் கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததி மனுஷருக்கு கை கொடுத்தார். அப்போ தேவனே இரக்கமாக இருக்கும்போது நீங்கள் யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க. அப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பீர்களானால் ஒருவேளை சாத்தான் நீங்கள் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் வார்த்தை வச்சு கூட அவங்கள அழிவுக்கு நேரே கூட கொண்டு போகலாமா இருக்கலாம்ல. ஆகவே ஆண்டவர் அதை விரும்பவில்லையா இருக்கும். இல்லை, எப்படியாலும் ரட்சிக்கப்பட்டுட்டும் புள்ள, எப்படினாலும் ரட்சிக்கப்பட்டுட்டும் மகன், எப்படினாலும் ரட்சிக்கப்பட்டுட்டும் மகா, ஆபிரகாமின் குமாரத்தியா இவளும் இருக்கிறாளே இவனும் இருக்கிறானே என்று காத்து நிற்கின்றார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் ஓடி வாருங்கள். இன்றைக்கு ஒரு டைரியில் எழுத வேண்டிய இன்னொரு வரி என்ன? ஆண்டவரே, யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். இவன் நரகம் தான் போவான் அப்படின்றத ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. ஆக்கினைக்குள்ளாக ஒருவரையும் நான் தீர்க்க மாட்டேன். எழுதுங்க, உங்க டைரியில் எழுதி கையெழுத்து போடுங்க. தேவன் அதை பார்ப்பார். அறியாம வந்துச்சுன்னா அந்த நேரம் மன்னிப்பு கேட்டுக்கிடலாம். நீங்கள் அறியாமல் வந்துருச்சு, ஆமாம் கண்டிப்பாக இவரு நேரத்தில் போகணும், யாரோ பேசுகிற நேரத்தில் தெரியாமல் சொல்லிட்டீங்க, உடனே ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அறியாமல் தன்னிச்சையாக வந்திருக்கலாம். அனிச்சை செயல் போல தன்னார் போல ஓடி வந்திருக்கலாம். அதனால அதை விட்டுருங்க, மறந்துடுங்க. ஆனால் அதற்கு முன்பதாக இப்போ எழுதிருங்க. இனி அது வராதபடியும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவரையும் நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். ஆக்கினைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக மனுஷன் மரணம் அடையணும்னு சொன்ன அந்த இடத்துல தானே
தன் குமாரன் மரித்து அவர்களை என்றைக்கும் காக்கணும்னு அவர் ஒரு தீர்மானம் எடுத்து ஆதி முதலாகவும் அவர் கண்டுபிடித்து வைத்திருந்திருக்கலாம். அந்த இடத்துல அதை பேசுகிறார் அல்லவா? ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். முச்செடி உண்டாகட்டும் என்று சொன்ன அவர் ஒரு நாள் முச்செடிக்கு அருகாமையில் அதன் நடுவில் வந்து மனுஷரோடு பேசுகிறார். வாவ், தன்னை தாழ்த்தினார். அடடா, மனுஷருக்கு எப்படியோ பேசிட்டேன், பரவாயில்ல, அவர்கள் அதன் வழியாக தான் போகணும், நீதியான தண்டனை என்றாலும் நான் என் பிள்ளையை எப்படிலாம் பாடுபடுறேன்னு பார்க்கறதுக்கு அந்த முச்செடி நடுவே வந்து இருந்து நான் மோசையோடு பேசுகிறேன். எவ்வளோ அன்பு, எவ்வளோ கிருபை. ஓகே, ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களா குற்றவாளிகள் என்றோ மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளானவர்கள் என்றோ நீங்கள் தீர்த்தீங்கன்னா அறிஞ்சி அறியாமல் நீங்கள் அதே தவறை செய்ய நேரிடுமாயிருக்கும். அந்நாளில் நீங்கள் குற்றவாளிகள் என்றும் ஆக்கணைக்குள்ளானவர்கள் என்றும் தீர்க்கப்படுவீர்களாயிருக்கும். கர்த்தர் ஏசா யாக்கோபு பிறந்தப்ப சொன்னாரு, மூத்தவன் ஏழையவனை சேவிப்பான். சரிதானா? ஆனா இந்த யாக்கோபு ஒழுங்கா இருந்திருக்க வேண்டியதான, இளையவனா இருந்திருக்கும் போது இவனை சேவிப்பார் அவர் இருந்திருக்கும். ஒரு நாள் வந்தது, எப்பா உன் சேஷ்டபுத்திர பாத்தை எனக்கு கொடு, இந்த கூழ் வேணும்னு நான் கேட்டு சேஷ்டபுத்திர பாத்தை வாங்கிட்டாரு. இப்போ ஆவிக்குரிய உலகத்துக்கெல்லாம் யாரு மூத்தவன்னு தெரியும், சேஷ்டபுத்திர பாகம் இப்போ இவங்க கையில் இருக்கு. ஒரு நாள் வந்தது, ஏசா கொன்று போடுவார் என்று நினைத்து அவரை திரும்ப சந்திக்க வரும்பொழுது, தன்னுடைய இரு பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது, ஆதியாகமம் 33:3, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். And Jacob went towards his elder brother and bowed down to the ground 7 times. நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? நல்லா நீங்க கவனிக்கணும். அந்த சேஷ்டபுத்திர பாகம் இவன் கையில் இருக்கிறதுனால காரியங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்குது. இவன் மூத்தவனை சேவிக்கிறான், 7 தரம் வணங்கி நிற்கிறான். அவனுடைய பிள்ளைகள், மனைவிமார், மறுமனையாட்டிகள் யாவரும் வந்து அவரை வணங்கினார்கள் எழுதியிருக்கு. எப்படி? அப்ப ஒன்று புரிஞ்சுக்கிடணும், காலம் அப்படி மாறும். நீங்க மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கும் போது உங்களையே அறியாம ஒரு நாள் நீங்கள் குற்றவாளிகளாக தீர்த்திருக்கிறீர்கள் என்று கண்டுபிடிப்பீர்கள். அதனால தேவ சாயல் இருக்கிற மனுஷனை குற்றவாளின்னு தீர்க்காதீங்க, ஆக்கணைக்குள்ளாக தீர்க்காதீங்க. அப்பொழுது நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். என்ன சந்தோஷமா? அதாவது எந்த இடத்துலேருந்து எது கை மாறிடுது? சேஷ்டபுத்திர பாகம் கை மாறினா இவன் தான் மூத்தவன் போல இருக்கிறான், இளையவன் போல அவர் நின்று கொண்டிருக்கிறார், அவரை சேவிக்கிறான். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தீர்ப்பு சொல்லும் பொழுது ஒரு நாள் நீங்கள் அதே தீர்ப்பை பெரும்படிக்கு எப்படி யாக்கோபு ஏசாவை சேவிக்க வந்ததோ அதுபோல ஒரு நேரம் காலம் மாறி வரும். அன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட வேண்டியது வரும். என்ன இவ்வளவு காரியங்கள் புரிந்ததற்கு பிறகு நீங்க யாரையும் குற்றவாளிகள்னு சொல்லுவீங்களா? கிட்டத்தில் இருக்கிறவங்க, அருகாமையில் இருக்கிறவங்க, சர்ச்சுக்கே வர்றவர்கள் உங்களை ஒரு சிலர் நீங்கள் தீர்மானித்து வச்சுருப்பீங்க, இவெல்லாம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகவே மாட்டான், வரவே மாட்டான், அவ்வளோ வச்சுருப்பீங்க. அந்த குற்றவாளிகள் என்றும் ஆக்கணைக்குள்ளானவனும் அந்த தீர்ப்பு செய்கிற அந்த மேட்டருக்கு இன்றைக்கு முடிவு, இப்பொழுதே முடிவு. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஜெபம் செய்வோமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே தேவரீர், இதோ இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்புகிறதை நீர் கண்டு மனஸ்தாபப்பட்டு அவர்கள் இதுவரையிலும் குற்றவாளிகள் என்று ஆக்கணைக்குள்ளானவர்கள் என்று மற்றவர்களை தீர்த்திருக்கிற காரியம் எதுவோ அதெல்லாம் மன்னித்து மறந்து அவர்களை வாழச் செய்யும் கர்த்தாவே, வாழ்ந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆதரித்தருள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.